எப்படிடா இருக்கா? நல்லா இருக்குன்னுலாம் போய் சொன்னா என் மனசாட்சி நானே ஏமாத்துற மாதிரி மச்சான். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அவ இல்லாம வாழ்ந்துட்டு இருக்குன்னு வேணா சொல்லலாம். டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் மச்சான், நாங்களும் உனக்கு இருக்கோம்ல, நடந்ததெல்லாம் மறந்துடுறா. உனக்காக உங்க அப்பா பல கோடி சம்பாரிச்சிருக்காரு. அதை விட்டுட்டு நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? ஃப்ரீயா விடுறா. எல்லார் லைஃப்லயும் லவ் காமன். அதுக்காக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. சேரப்டா. அனுபவிச்ச வழிய சொல்லணும்னா அதுக்கு பல வருஷம் ஆகும்டா. அப்பா சாமி, போதும் நிறுத்துடா. நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்த எனக்கு நீ ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ண வச்சிருவ போல இருக்கே. பெரிய தேவதாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் விடுறா. நீ இல்லாம நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? டெய்லி 2 பாட்டில்னு கணக்கு வச்சா கூட 1995 பாட்டில் நான் அடிக்கலடா. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டைம்குள்ள டேலி பண்ணணும். லெட்ஸ் கோ, சேர் அப் மேன். மச்சா, ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு உடம்ப மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சரிடா. ஹலோ. ஹாய் கிரிஷ். எல்லாம் நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்பா. ஓகே, தேங்க்ஸ். ஆனா நீ எதுக்குடா ஒரு ஒர்க்கரா போய் வேலை செய்யணும்? நீ ஏன்டா இப்படி பண்ற? நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு புது ஆளுங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சா, ராஜ்யத்தை காப்பாத்திக்க ராஜா போர் வீரர்களோட போர் வீரராகி யுத்தம் பண்றது சகஜம். அதாவது தலையெழுத்து. நடந்ததை மறக்கணுங்கிறதுக்காக உன் ஆபீஸ்ல போய் நீ ஒர்க்கரா வேலை பாக்குறதுக்கு உனக்கு என்னடா தலையெழுத்து இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அட்லீஸ்ட் எனக்காவது யோசிடா. நீ இது எல்லாமே மறக்கணும்னா சொல்றா. பேங்காக்கு 2 டிக்கெட் போடுற. டேய், இதையாவது பேசிக்கிட்டு உனக்கு எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும், எதை எங்க போய் மறக்கணும்னு தெரியல. சீக்கிரம் ரெடி ஆயிடு வா. பேங்காக்கு போயிருந்தா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். எந்த போட்டோவை பார்த்தாலும் ஆட்டாவே இல்லையே. வேற போட்டோவை தான் ஷூட் பண்ண சொல்லணும். ஆஹா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ம்.